ஏன் எனக்கு இந்த கஷ்டமான பாதை? why this tough path for me? ஏன் பாதையில மட்டும் ஏன் இவ்வளோ கரடு முரடாகுது, கல்லும் முள்ளுமா இருக்குது, நான் கால் குத்தி ரத்தம் வருது? ஆனா மற்றவங்களை பார்க்கும்போது அவங்க பாதையெல்லாம் அப்படியே டிராவலிங் ஆன் ஸ்மூத் ரோட்ஸ், அப்படியே ஸ்மூத்தா போகுது மற்றவங்க வாழ்க்கைலாம். என் வாழ்க்கை மட்டும் இவ்வளோ கஷ்டமா இருக்குது. என் வாழ்க்கை மட்டும் அப்படியே மேலே அப்படியே கஷ்டப்பட்டு ஏற மாதிரி, மற்றவங்களும் அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. பிள்ளைங்க கர்த்தர் உன்னோட சொல்றாரு, others are walking, you are climbing. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க. மற்றவங்களாம் இப்படி நடந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போறான், புரியுதுங்களா? நம்ம எப்படி போறோம்னா கர்த்தர் சொல்றாரு, நீ இப்படி நடக்கல, நீ இப்படி மேல ஒரு மலையை ஏறுகிறாய், நீ ஹிமாலயஸை ஏறுற, மற்றவங்களாம் இங்க போறா. அதனாலதான் உன் பாதை கஷ்டமா இருக்குது. நீ ஏறி முடிப்பதற்குள்ள your legs and your hands will become strong. முக்கியமா உன்னை குறித்த சாட்சி மாறி இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிலர் ஏன் என் பாதை கஷ்டமா இருக்குதுன்னு மட்டும் இல்ல, சிலர் ஏன் என் பாதை இருட்டா இருக்குது? ஐயா, before the light is born there is darkness. மிட்நைட் எவ்வளோ நைட்டு வந்து டார்க் ஆகுதோ, அது மிட்நைட் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு சூரியன் வந்து ஒரு வெளிச்சம் நமக்கு வாழ்க்கையில் வருகிறது. இன்றைக்கும் கர்த்தர் சொல்றாரு, இந்த கஷ்டமான இருளான பாதைக்கான காரணம் என்னன்னா, உன் வாழ்க்கையில ஒரு புது சாட்சி வரப்போகுது. உன்னை பார்க்கிறவர்கள் இப்படி இருந்தாங்களே, இவங்க இப்படி கஷ்டப்பட்டாங்களே, இவங்களா இதுன்னு கேள்வி கேட்டு ஆச்சரியப்படுத்தக்கூடிய கர்த்தர் இந்த பாதையை அலோவ் பண்ணாரு. இந்த பாதையை நீ ஏறி முடிப்ப. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால தான் இந்த கஷ்டமான பாதை. அப்போஸ்தலர் புத்தகம் 9வது அதிகாரம். இன்றைக்கும் நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் போன வாரமே இந்த வை மீ சீரீஸ் 8 வாரத்துக்கு வந்து நான் முடிச்சிட்டேன். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் பைபிள்லேருந்து எடுத்து நான் சர்மன் சீரீஸே முடிச்சிட்டேன். 8 வாரத்துக்கான சர்மன் சீரீஸை முடிச்சிட்டேன். ஆனால் போன வாரம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, நான் புதன்கிழமை ஃபாஸ்டிங் போது காட் கிளியர்லி செட், நோ நாட் ஆல் ஆஃப் திஸ். நான் சொன்னேன், ஆண்டவரே இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் ஆண்டவரே. இல்லை, நீ எல்லாத்தையும் தூக்கி வச்சிரு. யூ ஹாவ் டு டாக் அபவுட் த கேரக்டர் அண்ட் த என்டையர் ஸ்டோரி ஆஃப் பால். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே பவுல் கதையை பேசினா பைபிள் ஸ்டடி மாதிரி ஆகிடுமா ஆண்டவரே? நம்மளுக்கெல்லாம் போர் அடிச்சுன்னா ஏதாவது நம்ம ஆளுங்களுக்கு ஒரு மசாலா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருந்தால் தான் கேட்பாங்க. பால்னா போர், அந்த கதையை தான் நீ இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கணும் அப்படின்னாரு. ஸோ அதனால் எல்லாத்தையும் அழைச்சிட்டு திருப்பி கோட்டை அழைச்சிட்டு, சரி வா பாலோட கேரக்டரிஸ்டிக்கில் போ. ஸோ this why me series completely will cover the missionary journeys and the story of Paul. By then Acts நீங்க தரோவா நீங்க முடிக்கிற அளவுக்கு கர்த்தர் இத பேசுவார் உங்களோட. ஹalleluya. So Acts chapter 9 verse 9 இந்த வசனத்தை பார்த்துட்டு நம்ம திருப்பி ஆரம்பிப்போம். இன்னைக்கு இந்த வசனத்தின் மேல தான் நம்ம கவனிக்க போறோம். வாசிங்க. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் தான். யாரை பத்தி சொல்லப்பட்டிருந்தா? பவுலை பத்தி பேசப்பட்டிருக்குது. ஐயா, எனக்கு இந்த கொஞ்சம் டைமரை ஓட விடுங்க, இங்கே மட்டும் ஓடுறீங்க, இதை ஆஃப் பண்ணாதீங்க, எனக்கு வரும்போது ப்ராம்ப்டரில் கொஞ்சம் டைமர் ஓடுவாங்க, அப்போ தான் பார்த்து ஏன்னா கம்மி நடக்குதுல்ல. தேங்க்யூ வெரி மச். பவுலை குறித்து பேசப்படுகிறது. இப்போ இன்னைக்கு நீங்க பவுலை பார்த்தீங்கன்னா, அதிகமான வேதத்தில் புத்தகத்தை எழுதினவர் பவுல் தான். ஆல் த எபிசல்ஸ், சரிங்களா, நிருபங்கள் எல்லாம் பவுலால தான் எழுதப்பட்டிருக்கு. அதிகமாக புக்ஸ் எழுதினது யாரு? பவுல் தான். அதிகமாக கஷ்டப்பட்டவரும் அவள் தான். ரொம்ப முக்கியமாக நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், நியூ டெஸ்டமெண்ட்டில் போகும்போது மேத்யூ, மார்க், லூக், ஜான் ஃபர்ஸ்ட் இருந்தாலும் முதலில் எழுதப்பட்ட புத்தகங்கள் அது கிடையாது. முதலில் எழுதப்பட்டது எல்லாமே பவுல் எழுதிய நிருபங்கள் தான். ஓகே, இட் வாஸ் ஆல் த லெட்டர்ஸ் ஆஃப் பால்ஸ் which were written first. மேத்யூ, மார்க், லூக், ஜான் கிடையவே கிடையாது. பவுல் இன்ஃபேக்ட் இயேசு கிறிஸ்து செத்து 20 வருஷம் ஆன பிறகுதான் மேத்யூ, மார்க், லூக்கெல்லாம் எழுதப்பட்டது. இதில் வேற பைபிள் ஜாஸ்தி சேல்ஸ் ஆகணும்னு ப்ரொமோஷனுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில பைபிள்லாம் ஆண்டவர் இயேசு பேசிய வார்த்தைகள்லாம் ரெட்டில் இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? ஆனால் அந்த ரெட்டில் ஆண்டவர் இதை தான் பேசினா அக்யூரேட்டாக அடிச்சு பிடிச்சின்னு ஜோம் பேசினிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவர் செத்து 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் புக்கே எழுதினாங்க. சரியா? ஸோ அதனால் எழுதப்பட்டதோட அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வார்த்தை அப்படியே இதுதான் சொன்னா, எழுதப்பட்டதோட கிரக்ஸ். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். அதுல 3 விதமாக பவுல் எழுதிய நிருபங்களை பிரிக்கலாம். ஏர்லி லெட்டர்ஸ், மிடில் லெட்டர்ஸ், லேட்டர் லெட்டர்ஸ். ஆதியில் எழுதின நிருபங்கள், நடுவில் சிறைச்சாலையில் எழுதினவைகள், கடைசியாக எழுதினவர்கள். ஆதியில் எழுதின பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் த பைபிள் எவர் ரிட்டன் வந்து கலாத்தியரின் புத்தகம். ஓகே, கலேஷியன்ஸ், 1 கொரிந்தியன்ஸ், 2 கொரிந்தியன்ஸ், ரோமன்ஸ், 1 தெசலோனியன், 2 தெசலோனியன். இதுதான் எழுதப்பட்ட புத்தகங்கள் புதிய ஏற்பாடுல. சரியா? நியூ டெஸ்டமெண்ட்ல இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது பிரிசன் லெட்டர்ஸ். அதில் தான் வந்து கொலோசியர், எபிசியர், பிலிப்பியர், பிலமன்,
இதெல்லாம் நடுவில் எழுதப்பட்டது. கடைசியா எழுதப்பட்டதான் டைட்டஸ், தீமோத்தி, இதெல்லாம் கடைசியா எழுதப்பட்ட புத்தகங்கள். ஸோ அது நல்லா தெரியும். இதுக்கு அப்புறம் தான் உள்ள யார் வரா? மார்க், மேத்யூ, லூக்கே வராங்க, ரைட்? ஸோ பவுல் இதோட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். பவுலோட பேக்ரவுண்டை பார்க்கலாம். பாலுக்கு முதல்ல எங்க அவர் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு? எங்க பால் ஃபர்ஸ்ட் பாலோட இன்ட்ரோடக்ஷன் எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாவுல தான் வருது. அப்போஸ்தலர் புத்தகம் 7வது அதிகாரம் வசனம் 57-58. ஐயா, இதுவும் ஒரு நல்ல கதை தான், பவுல குறித்த கதை. நல்லா கவனமா கேட்டுக்கணும். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். யார? ஸ்டீஃபனை. அதுவும் பாத்தீங்கன்னா ஒருத்தனை சாவடிக்கிறதுக்கு ஒருமனப்பட்டான். இங்க நம்ம ஆளுங்க ஜபத்துக்கே ஒரு மனத்தோட வருதுல, நான் சாவடிக்கிறதுக்கு ஒரு மனதோட வந்துடுறானுங்க. ஒருத்தனை காலி பண்ணா நம்ம ஆளுங்க என்ன பண்ணானுங்க? ஒரு மனதோடு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி ஒரு மனதோடு ஒருத்தனை காலி பண்ணுவானுங்க. வாசிங்க. சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனின் பாதையில் ஃபர்ஸ்ட் வராரு பவுல். சரியா? அவர் பேர் தான் சவுல். நம்ம ஆளுங்க வந்து என்ன யோசித்தாங்கன்னா, ஞானஸ்தானம் பிறகு பேர் மாத்தின மாதிரி சவுல ஞானஸ்தானம் எடுத்து பேர் பவுல்னு மாத்திட்டாங்க. இல்ல கிடைங்க, ஒன்னு எபிரேய பேரு, ஒன்னு ரோம பேரு, ரெண்டுமே அவர் பேர் தான். சரியா? என்னன்னாச்சுன்னா, என் பேரு சாமியல் ரீனுகுமாருங்க. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு வெறும் ரீனுகுமார் தான் வச்சுட்டேன், சாமியலை தூக்கிட்டேன். ஏன் பாஸ்டர் சாமியல் நல்ல பேராச்சே, ஊர்பட்ட சாமியல் ஊர்ல இருக்கிறாங்க. நீங்க பாத்துங்க, சபையில் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறவங்க எவனாவது ஒரு சாமியல் இருப்பார். சரியா? ஏன்னா நம்ம ஆளுங்க ஏன் தெரியுமா சாமியல்னு வச்சாங்க? அவர் மட்டும் தான் ஒழுங்காந்தவர். தாவீதுன்னு வச்சா நிறைய பிரச்சனை இருக்குது, சாலமோன் வச்சா இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால சாமியல் வச்சா உருப்பிடுவாங்கன்னு நினைச்சு வச்சுக்கிறாங்க. சரி, அதனால ஏகப்பட்ட சாமியல் இருக்கிறதுனால நான் வர ரீனுகுமார். அந்த மாதிரி தான் பவுல் மட்டும் தங்கிட்டாரு. பவுல் என்று வருகிறார். அவர் என்ன வாலிபனாக இருக்கிறார். The Bible does not mention the age of Paul. அவனோட வயசு எங்கேயுமே சொல்ல முடியல. நான் வாலிப பிள்ளைன்றாங்க அவரை. சரியா? வாலிப பையன். ஓகே, ரைட்டா? அப்படி சொல்றாங்க. அடுத்தது எங்க வரார் பாருங்க. 8வது அதிகாரம் வசனம் 1 வாசிங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். யார? ஸ்தேவானை கொலை செய்வதற்கு பவுலும். இன்ட்ரோடக்ஷன் பாத்துங்க, கிரேட்டஸ்ட் அப்போஸ்தலர் எப்படி உள்ள வரார். வாசிங்க. அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அக்காலத்தில் எருசலேம் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிட்டு அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்க. எல்லாரும் சிதறடிச்சிட்டாங்க. நீங்க யோசிக்கலாம், என்னடா சர்ச்சு பிறந்த உடனே எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்கன்னா, வசனம் சொல்லுது அப்போஸ்தலர் 1:8 வேதத்தை வாசித்தீங்கன்னா, ஒருவன் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அவன் எங்கெல்லாம் சாட்சியா இருப்பான்? எருசலேமே, யூதேயா, சமாரியால சாட்சியா இருப்பான். இங்க நெருக்கம் வந்ததுனால தான் இவங்க சிதறடிக்கப்பட்டு காஸ்பல் ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, அப்புறம் தேவ பக்தி உள்ள மனிதர்கள் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து, ஆனா ஆங்கிலத்தில் போடுது பட் சால். இவ்வளவு நடக்கும்போது சவுலோ வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அதாவதுங்க, ஒரு இன்ட்ரோடக்ஷன் சவுலுக்கு எப்படின்னு மட்டும் பாருங்க. பவுலுக்கு கொடுக்குற இன்ட்ரோடக்ஷன் எப்படின்னா, எந்த ஒரு படத்துலயும் ஒரு பயங்கரமான வில்லனுக்கு கொடுக்குற ஒரு இன்ட்ரோடக்ஷன். நான்லாம் வந்து இந்த சின்ன வயசுலாம் அந்த படம் பார்க்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தை எப்படி காட்டோம்னா, ஒரு ரவுடி உள்ள வர்றாருன்னா, வந்துட்டான் அப்படியே 2 ரோட்ல சதறடிச்சு ஓடுவாங்க. சென்டர்ல ஒருத்தர் ஓடுறார். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன். மோசமான வில்லன். ஆம்பளை பொம்பளைன்னு ஒத்துறைய முடியாம எல்லாரும் என்ன பண்றாங்க, வீட்டுல இருந்து தரத்தர இழுத்து போட்டு துன்புறுத்தி கொலை செய்த கொலை பாதகன். இருக்கிறதுல மோசமான ஒரு வில்லனோட இன்ட்ரோடக்ஷன். சரியா? சவுலுக்கு கொடுக்கப்படுது. சரியா? அதாவது ஒருத்தர் இங்கிலீஷ் பைபிள் சேஸ் he was hunting down. எப்படி? ஒருத்தர் வேட்டையாடுனா கிறிஸ்துன்னு எவனா சொன்னீங்கனாலே சவுல் என்ன பண்ணுவாராம்? புடிச்சு ஜெயில போட்டுறாராம். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன். சரியா? இப்போ 3வது தடவை பவுலை பத்தி சொல்லப்படுகிறது. 3வது தடவை வாசிங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் வசனம் 1. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் எல்லாரையும் பயமுறுத்தி கொலை செய்வதற்கு சீறி இருந்தார். அப்புறம் வாசிங்க. இந்த மார்க்கத்தாலாகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அதாவது 3 இடத்துல பவுலை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த கதையோட பவுலு கதையோ சவுலு கதையோ வாசித்து முடிச்சா எவ்வளோ கொடூரமானவர். ஐயா, இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த பவுலை விட கொடூரமானவர்களை நீங்க வாட்ஸ்அப்ல வீடியோல பாக்குறீங்களா? இன்னைக்கு
நிறைய வீடியோக்கள் சர்க்குலேட் பண்ணப்படுது. இப்போ நம்ம ஆட்களை துன்புறுத்துறாங்க, சபைகளை எரிக்கிறாங்க எல்லாருமே. அவர்களை வந்து பார்த்தீங்க, அவங்க பண்ணுற கொடூரம் இவரோட ஜாஸ்தி கிடையாது. இவர் பண்ண கொடூரம் தான் இன்னைக்கு ரிப்பீட் ஆகுது. ஆனால் அப்படிப்பட்ட பவுல், கொடூரம் பண்ண பவுல், மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் டுடே இஸ், நீ உலகத்திலேயே வர்ஸ்ட் சாட்சியை வைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் இயேசு உன்னை தேடி வருகிறார். You might have the worst testimony in this world. People would have given a worst introduction about you, but you know what? Jesus is coming after you. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உலகத்திலே கேவலமான மோசமான சாட்சியை கொடுத்து உன்னை வந்து இப்படி உன்னை பிக்சரைஸ் பண்ணி, நீ இப்படிப்பட்டவன், கொலைகாரன், மோசமானவன், ஹண்டர், மென்னு உமன், ஒத்தரையும் விட மாட்டேன், இப்படி உன்னை பத்தி பேசிருக்கலாம். ஆனாலும் இவ்வளத்தையும் தெரிஞ்ச இயேசு உன் பின்னாடி உனக்காக வருகிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. What is Paul's testimony? Murderer, persecutor, ruthless, terrorist. மற்றவங்களாம் என்ன சொல்லலாம், இன்னும் மிஞ்சி போனா சரியான சைக்கோ பால், சைக்கோ கில்லர், அப்படி கூட பேர் கொடுத்துருவாங்க. ஆனால் என்ன நடக்குது பாருங்களேன். 9வது அதிகாரம் வசனம் 3, 4, 5, 6 வாசிங்க. அவன் பிரயாணம் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் ஒரு சத்தம் கேட்குது. எப்போ? டே டைம்ல இவர் நடந்து போறாரு. போகும்போது ஒரு வெளிச்சம், சூரிய வெளிச்சம் அடிக்குது, அதுக்கு மேல ஒரு வெளிச்சம் அடிக்குது. சரியா? நடந்து போகும்போது, இந்த கதையை நல்லா கவனிங்க. நடந்து போறாரு. எதுக்கு போறாரு? கொலை செய்ய போய்து கொண்டிருக்கிறார். எங்க போறாரு? சத்தமா சொல்லுங்க. கொலை செய்ய போறாரு. சரியா? அப்போ ஒரு வெளிச்சம் அடிக்குது. வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அது பவுல் கொலை செய்ய போற நேரத்துல கர்த்தர் அவன் பின்னாடி வரான். நான் எழுதின சர்மன் நோட்ஸ்ல, in the middle of your most evil act, Jesus can come after you and turn your life around. Hallelujah. அதாவது நீ செய்கிற கொடூரமான பாவத்தின் நேரத்தில் இயேசு நடுவுல வந்து உன் வாழ்க்கையை மாற்றிட முடியும். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம், அந்த டைம்ல பவுல் கிட்ட போய், பவுலே, அவன் கொலை செய்கிற நேரத்தில் நீ மனம் திரும்பு, கர்த்தர் சமீபமாகுதார், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர போறார், நீ மனம் திரும்புன்னு சொல்ல நேரத்தில் அட் டெட் பாடி யாரு? நம்மளாம் தான், இவன் சான்ஸே கிடையாது, இவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். அப்படி இருக்கிற நேரத்தில் இது வந்து நான் இன்னொருத்தருக்காக சொல்ல, நம்மளுக்காகவே நான் சொல்றேன். ஐயா, you know the love of Jesus is so much that even in the worst act while you are committing it, நீ அதை செய்வது நடுவில் இருக்கும் போது இயேசு கிறிஸ்து உன்னை சந்தித்து உன் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அவ பவுல் பார்த்து சொல்றாரு, ஐயா, ஏன் இன்னும் நீ முள்ளுக்கு எதிராக குத்தினே இருக்கிற? நீ இது கிடையாது, நீ இப்படிப்பட்டவன் கிடையாது. இதுக்காக நான் உன்னை அழைக்கவே இல்லை. உனக்கு பெரிய வேலை ஒன்று இருக்கு, உன் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. ஆனா நீ வேற ஏதோ செஞ்சுட்டு இருக்கிற. God went all the way to stop Paul from failing from his purpose. அவன் நோக்கத்தை நிறைவேற்றாம போயிட போறான்னு சொல்லிட்டு கர்த்தர் அவனை தேடி போறாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், you might have the worst testimony today, you might be committing the worst crime today, but என்ன தெரியுமா, இயேசு நீ இருக்கிற இடத்துல உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் நல்லா இருக்கிறவங்கள கை வச்சு, தெரிஞ்சவங்க கை வச்சு அசைச்சு சொல்லுங்க, இயேசு உன்னை தேடி வரார். Jesus is coming after you. நல்லா கொஞ்சம் அசைச்சு சொல்லுங்க, Jesus is coming after you. தெரியாதவங்களை அசைச்சிட போறீங்க. செகண்ட், struggles, sufferings, ஆர்டர் சொல்ற பாருங்களேன். struggles, sufferings and surprises are a part of God's will. திருப்பி சொல்றேன், போராட்டங்கள், துன்பங்கள், ஆச்சரியங்கள் எல்லாம் தேவ சித்தத்துக்குள்ள அடங்குமா. சரியா? வாசிங்க அடுத்த வசனம்.
அவனோட கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் ஆ, சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். ஒருவனையும் காணாம பிரமித்து நின்னாங்க. ஆ, வாசிங்க. சவுல் தரையிலிருந்து எழுந்தபோது ம், தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. கூட இருந்தவங்க எல்லாம் டுஷ் எஸ்கேப். அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். ஏன் எந்திரிச்ச உடனே ஒரு கண்ணு குருடாயிடுச்சு. ஐயா இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ நான் உனக்கு சொன்ன பண்ணு, நீ என்ன பண்ண, பட்டணத்துக்கு போ, பட்டணத்துக்கு போனா என்ன சொல்லப்படும், நீ என்ன செய்யணும்னு சொல்லப்படும். முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க பவுலோட மிஷனரி ஜேர்னி, பவுலோட கதையை பார்த்தீங்கன்னா, he never goes into a city without a plan. அவர் எப்பவுமே ஒரு சிட்டியில் போறோம்னா ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனுக்கு போய் எந்த இடத்துக்கு போகிறோம், எப்படி நம்ம சர்ச்சை ஆரம்பிக்கிறோம், பிளான் பண்ணி போகிறாள். ஆனால் முதல்ல ஊழியம் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஒரு வேலையை சொல்கிறார், அந்த பட்டணத்துக்குள்ளே போ, நீ போனால் என்ன செய்வான்னு சொல்லுவாங்க. சரியா? போகிறதே ஊழியம் ஆரம்பிக்கிறதே போகிறதே எப்படி போகிறாரு, பிளான் இல்லாமல் போகிறார். எப்படி போகும்போதே அவர் பார்த்து எப்படின்னா, ஏன் எனக்கு இந்த கஷ்டமான பாதைனா, சிலர்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் ஓகே ஆண்டவரே பட்டணத்துக்கு போகிறேன், கூகுள் மேப் லொக்கேஷன் அனுப்புங்க, எந்த ஏரியாவுக்கு போனோம், அவர் கான்டாக்ட் நம்பரை கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், யாரை பார்க்க போகிறேன், எவ்வளோ நாள். அதோட சிலர்லாம் நான் கூப்பிட்டேன்னு வச்சிங்களேன், இப்போ ஒன்றும் இல்லை, ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டா பீகாருக்கு எங்கே தங்குவோம், பீகாரில் என்ன மாதிரி டயட், சாப்பாடு எப்படி இருக்கும், இவங்களை கூட்டின்னு போகிறது ஒன்று, இதுக்குள்ளே இவ்வளோ கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு கூட்டின்னு போனோம். அங்கே ஆண்டவர் உடனே தான் சொல்கிறாரு, உனக்கு ஒரு இடம் வைத்திருக்கிற, நீ போ, அந்த பட்டணத்துக்கு போ, அங்கே போனால் உனக்கு நடக்கும் எல்லாம். Today God is telling you, why are you asking too many questions? பக்கத்தில் பார்த்தீங்களா, ஏன் எவ்வளோ கேள்வி கேட்குற? Why are you asking too many questions? God is telling you it will happen. பட்டணத்துக்குள்ளே போ, போனால் எந்த கதவு திறக்கும், யார் வருவா, உனக்கு என்ன நடக்கும், நீ எப்படி போஷிக்கப்படுவாய், எந்த அற்புதம் நடக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அவர் எந்திரிச்சு நின்னா யாருமே யாரு கூட இல்ல. வசனம் சொல்லுது, ஆண்டவரின் சத்தம் இவனுக்கு மட்டும் தான் கேட்டது, ஆண்டவர் பேசுறது பவுலுக்கு மட்டும் தான் கேட்டது, சுத்தி இருக்கிற யாருக்குமே வெறும் they heard a sound, they did not hear a voice. சுத்தி இருக்கிற யாருக்குமே கேட்கல. சில நேரத்தில் தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம் வாழ்க்கையில் என்ன செய்ய போறாருன்னு அது நமக்கு மட்டும்தான் தெரியும், சுத்தி இருக்கிறவனுக்கு தெரியாது. நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தெரியவும் வேண்டாம். பக்கத்தில் பார்த்து நல்லா சொல்லுங்க, தெரிய வேணாம். ஏன்னா சுத்தி இருக்கிறவன் என்ன சொல்லுவான், டேய் அது ஆண்டவர், இவ்வளோ நேரம் நீ கொலை பண்ணிட்டு வந்த, உங்ககிட்ட யாரு ஆண்டவர் வாய்ஸா கேட்கும், யார் பேசியிருப்பான் உங்ககிட்ட, சாத்தான் தான் பேசியிருப்பான். ஆண்டவர்லாம் சான்ஸ் இல்லைடா, நீ ஆண்டவர் உன் வாய்ஸ் கேட்கணும்னா நீ 21 நாள் ஜெபம் உபவாசம் இருந்து பரிசுத்தமாகி டிவி பார்க்காம வாட்ஸ்அப்பில் ரீல்ஸ்லாம் பார்க்காம கண்ணை மூடினே இருந்தால் தான் ஆண்டவர் உங்ககிட்ட நீ பேசுவார். நீ பேசாதாலும் ஆண்டவர் வாய்ஸே கிடையாது, நம்மளை என்ன பண்ணிப்பான், டிஸ்கரேஜ் பண்ணிருப்பான். சில நேரத்தில் தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மோடு பேசுவது மற்றவனுக்கு புரியாது, others will not understand, and நீ போகிற பாதையில் others might leave you also. கண்ணை திறந்து பார்த்தா அவ்வளோ பேர், பால் நீங்க வெட்டுங்க, பால் அடுத்த வெட்டு நாங்கள் வெட்டுறோம், பால் கூட வந்தோனுங்க. சரியா? பால் நீங்க குத்துங்க, நாங்க இருக்கிறோம், பால் ஒருத்தனையும் காணும். சஃபரிங்ஸ், ஹார்ட்ஷிப்ஸ். மூணாவது, ஆண்டவர் சொன்னான்னு அண்ணாத்தை எஞ்சி நிற்கிறாரு. ஜேர்னி ஆரம்பிக்கும் ஏஞ்சின்னு கண்ணு போயிடுச்சு. எப்படி? கர்த்தர் ஊழியத்துக்கு அரைக்கலாறு முதல்ல என்ன போச்சு, எடுத்த உடனே he was blinded. Right? These are words, sufferings, surprises, struggles are a part of God's will. நீ நிறைய பேர் ஏன் தெரியுமா கர்த்தர் சத்தம் கேட்குறாங்க? சொல்லுங்க, ஏன் கர்த்தர் சத்தம் கேட்குறாங்க? கர்த்தர் சத்தம்னா ஈஸியாக இருக்கும், கர்த்தர் சித்தம்னா பெஸ்ட்டாக இருக்கும். சொல்லலாம் ஜோம் பண்ணி, ஆண்டவரே கர்த்தர் சித்தம் நடக்கணும் ஆண்டவரே, அவன் தெரியும் எனக்கு நீ எது கேட்குறனே தெரியும். நீ கர்த்தர் சித்தம் போது ஐயா பாடுகள் வேதனைகள் அதிகம் இருக்கும் அப்படின்னா வேணாம், வேற ஏதாவது ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் சித்தத்துக்காக, பாடில்லாத கர்த்தர் சித்தத்துக்காக ஜோம் பண்ணுங்கன்னு ஒருத்தர் கேட்டார். You will have struggles, you will have sufferings, but there will also be surprises for you. Hallelujah. கர்த்தர் ஏஞ்சி நிற்கிறான் போகணுன்ட்டு. 8வது வசனம் வாசிங்க. சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்போது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா Saul picked himself from the ground. When he opened his eyes, he was blind. கண்ணை திறந்தால
ஒன்றும் தெரில. ஐயா இன்னைக்கு I want to tell you, sometimes we go through this path. நம்ம போகிற பாத்தில் குருடாகவே இருக்கும். இன்றைக்கி நம்ம நிறைய கண்ணை திறந்தா தெரியுது, ஆனால் அடுத்தது கத்தர் என்ன செய்ய போகிறோம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். we are blinded. நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரே நான் ஆண்டவரே கூப்பிட்டு முதலாக உங்கள் பேச்சை கேட்குறேன், முதலாக கேட்ட ஒன்று ஏன் சொன்னா கண்ணு தெரில. Dear children of God, God's called a surprise for you. உனக்காக கத்தர் மேலான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. உனக்கு கண்கள் தெரியாமல் இருக்கலாம், நீ எழுந்து நின்று பிளான் இல்லாமல் இருக்கலாம், உன் கூட இருக்கிறவங்க புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனாலும் நீ கத்தர் சித்தத்தின் நடுவில் இருக்கிற struggles will be followed by surprise, but it will also be followed by great surprises for the Lord. Hallelujah. ஸோ இதனால இன்னைக்கு வாட் நெக்ஸ்ட்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா கவலைப்படாத. மூணாவது, there is a purpose for your darkness. இந்த இருட்டுக்கு, இந்த blindnessக்கு ஒரு நோக்கம் உண்டு. பாஸ்டர் இருட்டுக்கெல்லாம் நோக்கமா பாஸ்டர்? இருக்குது. 3 நாள் வாசிங்க, 9 வாசிங்க. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். 3 நாள் பார்வை இல்ல, சோறு தண்ணி எதுவுமே இல்லை. ஐயா, Paul was going to be on a great unimaginable mission from the Lord. பவுல் உலகத்திலே பெரிய அப்போஸ்தலனாக ஆற போகிறார். பல சபைகளை ஸ்தாபிக்க போகிறார். பல சீஷர்களை உருவாக்க போறார். பல நிருபங்களை பைபிள்ல புக்ஸ் எழுத போறார். இதெல்லாம் பவுல் வாழ்க்கையில் நடக்கும்போது great things are there for Paul. ஆனா இன்னைக்கு இதையெல்லாம் கத்தர் செய்யணும்னா ஆண்டவர் அவனுக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுத்திருந்தாரு? He was teaching him to blindly trust God. புரியுதா? வந்தாச்சு, என் ஆண்டவர் கூப்பிட்டாரு, நான் வந்துட்டேன், ஆனா நான் குருடா இருக்கிறேன். ஐயா, சில நேரத்தில் நம்ம கத்தர் நம்மளுக்கு சில காரியங்களை காட்டாம வைத்திருப்பதற்கான காரணமே God wants you to blindly trust him. சொல்லுங்க, blindly trust him. ஏன்னா அவருக்கு என்னன்னா, எப்பா நீ இப்பவே நம்பலன்னு வச்சுக்கோ, இன்னும் பெருசா நான் உன்னை செய்ய போறேன். நீ பேயை ஓட்ட போற, சரியா? நீ சுகம் கொடுக்க போற, நீ ஹீலிங் பண்ண போற. அது மட்டும் இல்ல, ஏசியா மைனர், ஜெருசலேம், ஜூடேயா மட்டும் இல்ல, நீ போய் ஸ்பெயின்ல சர்ச் ஆரம்பிக்க போற, ரோம்ல சர்ச் ஆரம்பிக்க போற. இப்படிலாம் சொன்னா முதல்ல என்ன பண்ண? நீ பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணி ஆகணும். ஐயா, இன்னைக்கு பிளைண்ட் ஃபெய்த், பிளைண்ட் ட்ரஸ்ட் எல்லாம் நீங்க கத்துக்கவே முடியாது. இன்னைக்கு நம்ம பாஸ்டர் சாம் லாரன்ஸும் அவர் ஒய்ஃபும் நிச்சயம் வந்தாங்க. இந்த விபிஎஸ்க்குலாம் போன சண்டே பட்ஜெட் எடுத்துன்னு வந்தாங்க. விபிஎஸ் டைரக்டர் எடுத்து வந்து பட்ஜெட் வந்து, பாஸ்டர் இதான் பெஸ்ட்டாக பண்ண போகிறோம் பாஸ்டர், இப்படிப்பட்ட ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறோம், இந்த பெஸ்ட்டு, ஒரு நாளைக்கும் இவ்வளோ பல ஆயிரங்களாவது இப்படிலாம் முடிச்சா சில லட்சங்கள் வந்து செலவாகுது, எல்லாம் பட்ஜெட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் அப்ரூவ் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. வெரி குட், அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நம்ம ஃபினான்ஸ் மேனேஜரை பார்த்து எல்லாம் அப்ரூவ்டு, ஆனால் 10 காசு கொடுக்காதீங்கன்ட்டேன். எல்லாம் அப்ரூவ்டு, ஆனால் 10 காசு கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் முட்டி போட்டு ஜோம் பண்ணுங்க, நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுங்க, கத்தர் செய்வார். ஏன்னா நான் ஒரு தடவையும் நான் அப்ரூவ் பண்ணிட்டு நான் கொடுத்துட்டு நான் செஞ்சுட்டே போனா யூ வில் நாட் லேர்ன் டு வாக் ஆன் ஃபெய்த் ஆன் யுவர் ஓன். உங்க விசுவாசத்தை நீங்க நடக்க மாட்டீங்க. ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா இவரு இருக்கிறார், அவரு இருக்கிறார், இவரு இருக்கிறார், அவங்க பார்த்து நோ, ஐ செட் நோ வே திஸ் டைம். யூ வில் வாக் இன் ஃபெய்த், யூ வில் லேர்ன். ஆனா இன்னும் சொன்னேன், நீ முடிக்கும் போது பாத்தீங்கன்னா கத்தர் உனக்கு அபண்டன்ஸை கொடுத்துருப்பாரு. பரிபூரணத்தில் நீ முடிப்ப, அதிகமான 12 கூடைகள் எடுக்கிற மாதிரி அடுத்த விபிஎஸ்க்கு நம்மளுக்கு இருக்கிற மாதிரி கத்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. But then you'll have to blindly trust God today. If you're watching me today, if you're here in this house, if you're watching me online, கத்தர் சொல்றார், சில நேரத்தில் இந்த 3 days of darkness ஏன்னா அவரை நம்பணும்ட்டு நீ பிளைண்டா அவரை ட்ரஸ்ட் பண்ணணும்னு கத்தர் ஒன்று விசுவாசி. இன்னொன்று, நம்ம படிக்கிற நமக்கு 3 நாள்னு தெரிஞ்சுது, சரியா? பவுலுக்கு அந்த 3 நாள் எப்படி இருந்திருக்கும்? 3 நாள்ல கண்ணு வந்துருமான்னு தெரியாது, சரியா? எத்தனை நாள்னு தெரியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 நாள் அவர் டைம் கேட்டிருப்பாரா தெரியாது, யாருக்கிட்டையும், யாரும் கூட யாரும் இல்லை. டைம்னா நைட்டா டேயா ஒன்றும் தெரியாது. நெவர் எண்டிங் ஆகுது. அப்படியே அந்த குருட்டு எப்போ முடியும்டா, எப்போ கண்ணு தெரியும் தெரியாம, பட் ஹி இஸ் பிளைண்ட்லி ட்ரஸ்டிங் காட். அந்த 3 days probably he was introspecting, retrospecting, பழசினாச்சு இப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஜெபத்திலேயே கத்தருக்காக காத்திருக்க. ஐயா, நான் உனக்கு ஒன்று மட்டும் சொல்றேன், நீ கத்தருக்காக நீ காத்திருக்கிற, அடுத்தது என்ன நடக்க போதும் தெரியல, ஆனா கத்தர் உன்னையே பார்த்துனுக்கிறார். உன் கண்கள் திறக்கும், கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எப்ப ஆண்டவரே கேட்டிருக்கிற அந்த 3 நாட்களும் வாழ்க்கையில முடிவுக்கு வருது. Hallelujah. Those 3 days of darkness are about to be over.
கர்த்தர் முடிவு கொண்டு வரார். பட் உனக்கு வந்து forever I am sitting blind. My fourth point today is tough people are called for tough assignments. Your one bold step can change somebody else's life. அதாவது tough people எப்படி சொல்றது, டஃப்பான அசைன்மெண்ட்டுக்கு ஆண்டவர் டஃப்பான ஆளுங்களை தான் எடுப்பார். சரியா? இப்போ நீ யோசிக்கலாம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ டஃப்பான அசைன்மெண்ட்? ஏன்னா நீ டஃப்பான ஆள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ டஃப்பான ஆள். டஃப்பான ஆள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சிலர்லாம் திரும்ப கூட மாட்டீங்க. சிலர் என்ன பார்த்து சொல்றீங்க நீங்க டஃப்பான ஆளுன்னு. டஃப்பான ஆளுக்கு தான் கர்த்தர் இவ்வளோ டஃப்பான அசைன்மெண்ட்ஸை ஒத்துக்கிறாரு. And I tell you, your one bold step can change somebody else's life. I'll tell you why. அப்போஸ்தலர் புத்தகம் 9வது அதிகாரம் வசனம் 10, 11, 12 வாசிப்பானு. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவர் சீஷன் தான், அப்போஸ்தலர் கிடையாது. ஒரு டிசைபிள், ஒரு பிலீவர். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய், இவருக்கு அட்ரஸ் கொடுக்குறாங்க. இப்ப இவருக்கு சர்ப்ரைஸ் பாருங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் கர்த்தர் வச்சுக்கிறாரு. பாலுக்கு சர்ப்ரைஸ்னா அட்ரஸ்லாம் கிடையாது. இவருக்கு ஆண்டவர் அட்ரஸ் கொடுக்குறாரு, நேர்த்தெருக்கு போ. யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். இங்க பாருங்க, இவருக்கு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்னா, ரூட் எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா கடைசியா ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சவுலுக்கு போய் நீ தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணணும். எப்படி? இப்போ ஒசாமா பின் லாடன் செத்துட்டாருன்றாங்க. சரியா? கர்த்தர் எனக்கு சொல்றாருப்பா, உன்னை நான் மிடில் ஈஸ்ட் அனுப்ப போறேன். வாவ். நீ எங்க தான் செட்டில் ஆக போற. வாவ், வெரி குட், எல்லாம் ஓகே. ஆனா என்னன்னா, ஒசாமா பின் தலையில நீ கை வச்சு ஜெபம் பண்ணணுன்றாரு கடைசியா. ஐயா, எங்க ட்விஸ்ட் வைப்பாருன்னே தெரியாது நம்ம ஆளு. ரைட்? ஒரு பிலீவர். இவருக்கு நேர் தெரு போ, குறுக்கு சந்து போ, லெஃப்ட் திரும்ப, ரைட் திரும்ப, அட்ரஸ்லாம் கொடுத்தாச்சு. பர்ஃபெக்ட். போய் என்ன பண்ணணும்? வாசிங்க, இவர் என்ன சொல்றாரு? அடுத்தது வாசிங்க. அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேனே என்றான். ஐயோ, அவரு மோசமானவனாச்சே. வாசிங்க. இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பாருங்க, ஒரு டஃப்பான ஆளுகிட்ட போய் நீ ஜெபம் பண்ணணும். இவன் சொல்றான், ஆண்டவரே நான் சவுலை பத்தி கேள்விப்பட்டுக்கிறேன். அங்க கொண்டது மட்டும் இல்ல, இந்த ஊருக்கு அவன் வந்திருக்கிற காரணமே எதுக்கு? எங்களெல்லாம் புடிச்சு போட்டு தான் வந்திருக்கான். நீங்க அவங்ககிட்டே புடிச்சு கொடுக்குறீங்க. Dear children of God, probably you are dealing with a tough person in your family or somewhere. You are probably in your organization. You are having a tough person to deal with. கர்த்தர் சொல்றாரு, ஐயா அந்த டஃப் ஆளுக்கு நான் உன்னை தான் வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரே சவுலு மாதிரி இருக்கிற ஆண்டவர், என்ன இப்படிப்பட்ட ஆள் ஆண்டவரே? கர்த்தர் சொல்றாரு, அந்த டஃப்பான ஆளுக்கு நீ தான் கரெக்டான மேட்ச். அந்த சவுலு உன் ஹஸ்பண்டாக இருக்கலாம், அந்த சவுலி உன் ஒய்ஃபாக இருக்கலாம், யாராவான்னு இருக்கலாம். இந்த ஆளுக்கு நீ தான் அனனியாவாக இருக்க போகிறாய். நீ தான் அவனுக்கு போய் என்ன பண்ண போற? ஜெபம் பண்ண போற. சிலலாம் வந்து, பாஸ்டர் என் மாமியாரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அந்த மாமியார் தான் சொல்றாங்க, என் மருமகளை பத்தி தெரியாதா? இதுல யாருக்கு டஃப், யாரு டஃப் கொடுக்குறான்னு நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கரெக்டான இடத்துல தான் உன்னை அனுப்புறேன். இப்போ அனனியா பயப்படுறான் நான் போறதுக்கு. நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளே, your prayer probably should be the answer to somebody's prayer. நீ எடுக்கிற இந்த ஸ்டெப்பு யாரோ ஒருத்தர் ஜெபத்துக்கு கர்த்தர் உன்னை வைத்து பதிலை கொடுக்க போகிறார். ஐயா, இப்ப சவுலுக்கு மட்டும் கஷ்டமான பாதை மட்டும் இல்ல, சவுலுக்கு பாதையை காட்டல, இவனுக்கு பாதையை காட்டியாச்சு. ஆனா கஷ்டமான பாதை, போற இடம் கஷ்டமான பாதை. ஐயா, I tell you, probably you are taking a tough path today, but God is saying, இந்த tough path தான் இன்னொருத்தர் வாழ்க்கையை மாற்ற போகுது, ஒரு ஆசீர்வாதமாக கொண்டு வர போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Your one step can change somebody else's life. வாசிங்க.
அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, ஐயா கையை வைக்கும் போது யோசிச்சு பார்த்தேன் அனனியாக்கு எப்படி இருந்திருக்கும்னு. ஒரே கை என்ன பண்ணோம், அபிஷேகத்தில் ஆடல, பயத்துல கை போது, கண்ணு தெரியல, அவன் கண்ணை மூச்சானா முதல்ல நம்மளை வெட்டுவானா தெரியாது, ஆனா அப்படியே ஒரு பயத்துல போய் கையை வைக்கிறான். வாசிங்க. சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். பாருங்க, the biggest power and the blessings. நான் வரல, என்னை அம்ச ஒரு பெரிய ஆளுடா, பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட வேண்டும் என்று என் ஆண்டவர் என்னை அனுப்பித்திருக்கிறார். அதனாலதான் நான் இவ்வளவு தைரியமா வரேன். Hallelujah. See, your faith comes from the person who sent you. Hallelujah. நீ கத்தர் பலத்துல கத்தர் தைரியத்துல போ, காரியங்கள் வேற மாதிரி நடக்கும். அனனியாவா ஓனா போயிருந்தாருன்னா மாட்டினார். ஆனா அவர் என்ன சொல்றாரு, கத்தரை நான் அனுப்பிச்சிருக்காரியா. உடனே என்ன நடக்குது, வாசிங்க. உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பாருங்களா ஐயா, தேவ பிள்ளைகள், இன்னைக்கு நீ கஷ்டமான பாதையில போயிட்டு இருக்கலாம், ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா அவனை பயன்படுத்துவார், மற்றவன் கண்ணு திறக்க முடியாத உன்னை கத்தர் யூஸ் பண்ணுவாரு. நீ கை வைப்ப, others eyes will open through what you are going through. நீ கடந்து போகிற இந்த பாதையின் நிமித்தம், இந்த டஃப்பான அசைன்மெண்ட் நிமித்தம் மற்றவன் கண்ணெல்லாம் நீ திறக்க போகிற. ஹல்லேலூயா. வாசிங்க. உடனே பின்பு அவன் போஜன பண்ணி பலப்பட்டான். ஐயா உடனே எழுந்தவர் என்ன பண்றாரு, ஞானஸ்தானம் எடுத்தாரு. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். உடனே பிரசங்க. லாஸ்ட் பாயிண்ட் ஃபார் டுடே இஸ் your season of darkness is about to bring a new testimony in your life. Hallelujah. உன் இந்த இருளின் காலகட்டம் உன் வாழ்க்கையில ஒரு புது சாட்சியை கொண்டு போகுது. எத்தனை பேருக்கு புது சாட்சி வேணும்? அப்படின்னா கொஞ்சம் இருள் இருக்கணும். இந்த இருளின் காலகட்டம் வாழ்க்கையில் ஒரு புது சாட்சி. ஏன்னா இவ்வளவு நாள் என்ன சொல்றாரு, அனனியாவே என்ன சொல்றாரு பவுலை பத்தி, ஐயோ அவரா கொலை பண்ற ஆளாச்சே, சாவடிக்கு வந்துக்கிறாரு, அவன் மர்டர் ஆச்சு, அவன் சாட்சி இவ்வளவு நாள் இதுதான் அவன் சாட்சி. ஆனா கத்தர் பேச்சை கேட்டு போய் அந்த பட்டணத்துல இருந்து இருள் இருந்து வரான். இப்ப அவன் சாட்சி மாறுகிறது. என்ன வாசி இது பாருங்க, 20வது வசனத்தை வாசிங்க. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். இவ்வளவு நாள் இயேசுன்னு பேசினாலே அவனை சாவடிப்பாரு. ஆனா தாமதமின்றி இயேசு பத்தி பிரசங்கம் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வாசிங்க. கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள். இவனாவன், அவன் சாட்சியே மாறிவிட்டது. தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து அப்படி ஒரு காலகட்டம் வரப்போகுது, வேற உங்க சாட்சியை அப்படியே மாறப்போகுது. உன்னை பார்த்து, ஐயா அந்த கஷ்டப்பட்டு இருந்தானே அவனா, அந்த வியாதியில் இருந்தானே அவனா, அந்த நெருக்கத்தில் இருந்தானே அவனா, இந்த போராட்டங்கள் மத்தியில் அவனா, ஐயா அந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளை இவனா, இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல வந்து இவனா, ஒண்ணுமே இல்லாம இருந்தா இவனா இப்படி மாறிட்டான். அல்லேலூயா. நீ கர்த்தர் சொல்றார், உன் சாட்சி மாறப்போகுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் சாட்சி மாறப்போகுது, உன் சாட்சி மாறப்போகுது. இவங்களா இன்றைக்கெலாம் சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிற வீடியோஸே வந்து இந்த வெயிட் லாஸ் வீடியோ. இப்படி தான் நான் இருந்தேன், என்னை இப்படிலாம் பேசினார்கள், என்னை இப்படிலாம் ஒதுக்கினார்கள், என்னை இப்படிலாம் சொன்னாங்க, என்னை இப்படிலாம் குண்டுன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ பார் அந்த வீடியோ மில்லியன் கணக்கில் போகுது. ஐயா அந்த மாதிரி தான் கர்த்தர் சொல்கிறாரு, அவனை அடையாளம் தெரியாத அளவுக்கு கர்த்தர் உன் சாட்சியை மாற்றப் போகிறார். Because you're going, அதனால தான் இந்த பாதையில நீ போய் கொண்டிருக்காரு. You're going through this tough time because God is about to change your testimony. Your period of darkness will bring a radical change in your testimony. அது மட்டும் இல்ல, என்ன வாசிங்க, அது எப்படி முடிது வாசிங்க. சவுல் அதிகமாக திறன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்கம் பண்ணினான். அநேக நாள் சென்ற பின்பு பாருங்களேன், அதாவது யூதர்கள்லாம் கலங்கிட்டாங்களாம். ஆங்கிலத்தில் போட்டிருக்குது, அவன் பேசுன வார்த்தைக்கும் அவன் செய்த கிரியைக்கும் எதிராக தடயம் தேடுறாங்களாம், கிடைக்கவே இல்லை. அப்படியே எல்லா யூதர்களும் கலங்குற அளவுக்கு இவன் பிரசங்கம் மாறுகிறது. ஐயா இன்னைக்கு நான் சொல்றேன், நீ கடந்து போகிற பாதை தான் வாழ்க்கையில பிரசங்கமா உனக்கு மாறப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் இருக்குது. sermoncentral.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. நானும் பாஸ்டரும் பேசினோம்.
அந்த வெப்சைட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்களே ஃபுல்லாக மெசேஜ், உங்களுக்கு என்ன மெசேஜ் பேசணும், பாஸ்டருங்களுக்கு மெசேஜ், என்ன கதை சொல்லணும், என்ன ஜோக் அடிக்கணும் ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க. ஊர்பட்ட பாஸ்டர்ஸோட மெசேஜ் டேட்டா பேஸ் இருக்குது. நிறைய பாஸ்டருங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே பிரசங்கம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல, எடுத்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே அடிச்சிடுறாங்க. ஆனால் அது என்னென்னா, அது இன்னொருத்தன் பிரசங்கம், அது இன்னொருத்தன் கதை, அதில் வல்லமை இருக்காது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, உனக்கு உன்னுடைய ஓன் மெசேஜை நான் கொடுக்க போகிறேன். நீ பிரசங்கம் பண்ண போகிறது உன் சொந்த கதையை நீ பிரசங்கம் பண்ணுவ, உன் சாட்சியை நீ பிரசங்கம் பண்ணுவ, கர்த்தர் உன் வாழ்க்கையில் சிறிய கிரியைகளை நீ பிரசங்கம் பண்ணுவ. அது பெரிய அற்புதத்தை செய்ய போகுது. ஹல்லேலூயா. I want to ask you this question. இன்னைக்கு ஒருவேளை எங்கே போகிறேன் தெரியாமல் ஒரு இடத்துக்கு போகிறேன், யார் மீட் பண்ண போகிறேன் தெரியல, எவ்வளோ நாள் நான் கண்ணு தெரியாமல் இருக்க போகிறேன் தெரியல, கண்ணு திறக்குமா தெரியல. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என்ன பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணியா, உனக்கு ஒரு பவர்ஃபுல் டெஸ்டிமனியை நான் வச்சிருக்கிறேன். அதனால தான் உனக்கு இந்த பாதையை நான் வைத்திருக்கிறேன். உனக்கு இந்த பாதையை நீ கடந்து போவதற்கான காரணம், மற்றவெல்லாம் ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கும், ஆனால் நீ போவதற்கான காரணம், நீ இங்க போல, நீ இங்க மேலே ஏறி கொண்டிருக்கிறாய். மலை மேல இருக்கிற பட்டணத்தின் மேல இருக்கிற வெளிச்சத்தை போல கர்த்தர் உன்னை சாட்சியா நிற்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:8 வாசிங்கன்னா அது சொல்லுது, we were crushed and overwhelmed beyond our ability to endure. We thought we would never live. In fact, we expected to die. But as a result, we stopped relying on ourselves and we learned to rely on God who raises the dead. தமிழ்ல வாசிங்க. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக. அதாவது பவுல் தான் எழுதுறாரு, இதுவும் எழுதுறாரு. சரியா? பிழைப்போன்ற நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலைமையில இருந்தோம். எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரம் வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. பலத்துக்கு மிஞ்சின பாரம் சோதனை வருத்தம் உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். இந்த பாரம், இந்த பாடு, நாங்க பிழைப்போமோன்ற பயம் வந்ததுக்கான காரணம் தெரியுமா? நாங்க எங்க மேல நம்பிக்கை இல்லாம மரித்தோரை உயிர்த்தெழ செய்கிற இயேசுவை நம்பும்படியாக கர்த்தர் இந்த காரியத்தை அனுமதித்தார். இந்த காலை வேளை நான் சொல்கிறேன், நீ கடந்து போகிற இந்த பாதைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நீ உன் மேலே நம்பிக்கை வைக்காம கர்த்தரே நம்ப போற. நீ டாக்டரை நம்பாம, மனுஷர்களை நம்பாம கர்த்தரை சார்ந்து நீ நம்பும் போது கர்த்தர் சொல்றாரு, ஐயா சவுலுக்கோ பவுலுக்கோ நடந்ததை விட கர்த்தர் மகிமையான சாட்சியை உனக்காக வேற. நீ எந்திரிச்சு உன் சாட்சியை சொன்னா போதும், அநேகர் உன் சாட்சியின் மூலமாக தொடங்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சாட்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். போன வாரம் ஹைதராபாத்ல பேசும்போது சார், every miracle starts with a problem. If you have a problem, good news, congratulations, you have a miracle. Hallelujah. நீங்க நான் சொல்றேன், ஒரு பிரச்சனை இருக்குதா உனக்கு, சொல்லுங்க congratulations சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க congratulations. ஏன்னா only if you have a problem, you have a miracle. Hallelujah. Identify the problem, you will start identify the miracle that God is about to do in your life. எது உனக்கு பிரச்சனை ஆகுதோ அதுதான் உனக்கு கர்த்தர் அற்புதமாக மாற்றுவார். இந்த பாதை உன் சாட்சியை மாற்றுகிற பாதையாக இருக்க போகுது. உன் பிரசங்கம் மரித்தோரை உயிர்த்தெழுக்க முடியாது கர்த்தர் செய்வார். நல்ல கைகளை தட்டி கர்த்தர் பிரசன்னத்துல. Come on, let's give the best offering to the Lord this morning and say, this is for a testimony. கர்த்தர் எனக்கு இந்த பாதையை கொடுத்ததுக்கான காரணம், இந்த நெருக்கம், இந்த குடும்பம் காரணம், கர்த்தர் ஒரு பெரிய சாட்சி எனக்காக வைத்திருக்கிறார். ஐயா, டஃப்பான ஆளுகளை ஹேண்டில் பண்றீங்களா? நான் சொல்கிறேன், கர்த்தர் அவங்கள தான் உங்களை கொண்டு ஒரு ஆசை. நான் ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி when I was working for a IT company, I had a very tough boss. டஃப் பாஸ்னால் இப்போ நான் பாலை பார்த்து எப்படி சைக்கோன்னு சொல்லணும், அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு பயங்கரமான ஒரு ஆள். என் பிறந்த நாள் நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒரு பர்த்டே, நான் ஆஃபீஸில் வேலை செய்யும் போது அன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு நைட்டு வரேன், 11:30 மணிக்கு வரேன். வந்து நானே ஊரில் இருக்கிறவங்களாம் கலங்க வைக்கிற ஆள், என்னையே ஒருத்தன் கலங்க வச்சிட்டானா பார்த்துங்க. அதை உண்மைன்னு நம்பி நீங்கள் எப்படி சரி. I went through a very tough time. But then அப்போது எங்கள் ஆண்டி இருந்தாங்க, லிடியாவோட பெரியம்மா, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் என்ன பண்ணுங்க, அவனை எவ்வளோ விரோதிக்கிறீங்களோ நீங்கள் பாருங்களேன், நீங்கள் அவனுக்கு ஜோம் பண்ண ஆரம்பிங்க. நாங்கள் நம்மளும் ஜோம் பண்ணுறோம். ஆரம்பத்தில் ஜோம் பண்ணும்போது தான் எவ்வளோ திரும்ப, ஆண்டவரே அவனை ஆசீர்வதிங்க, அவனை ஆண்டவரே அவனை ஆசீர்வதிங்க ஆண்டவர், அப்படி தான் இருந்துச்சு. அந்த மவனை நீங்கள் ஆண்டவரே அவனை. பட் தென் we started praying over a period of time, ஆண்டவரே ஆசீர்வதிங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வரேன், அந்த கம்பெனி விட்டு வரேன். அப்போ வந்து தயவு செய்து என்னை விட்டு போகாதன்றான் அவன். he became very close friend. After that I came to ministry. நீங்கள் நம்ப மாட்டீங்க,
so many times you call me just for prayer. You want to come and just get prayer. எனக்கு கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு, நான் வந்து உங்ககிட்ட ஜெபம் பண்ணிக்கலாம் ரீனோ, நீ ஜெபம் பண்ணு ரீனோ, எனக்கு நடக்கும் ரீனோ, நீ ஜெபம் பண்ணீனோ, என் பிள்ளைக்கு நடக்கும் ரீனோ. இப்படி தான் he will travel all the way from another city to this city just to get prayed by me. ஐயா, இன்னைக்கு என்ன கொண்டு அப்படி ஒரு ஆளை மாற்ற முடியும்னா என்னன்னா, நான் செய்த ஜெபம் அதை மாற்ற முடியும்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் எத்தனை சைக்கோ இருந்தாலும், எத்தனை டெரரிஸ்ட் இருந்தாலும், அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் உன்னை அனனியாக வச்சு அவங்க உன் தலையை தூக்க மாட்டாங்க. அவங்க தலையில் நீ கை வைக்கிற மாதிரி ஜெயிச்சு ஜெபம் பண்ணுற மாதிரி கர்த்தர் உன் சாட்சியை மாற்றுவார். கைகளை தட்டிட்டு கர்த்தர் பிரசன்னத்தில் அப்படியே கர்த்தர் பந்தியில் சேரும்படியாக. லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட் அப் இன் காட்ஸ் பிரசன்ஸ் ரைட் நவ.